ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் இனிய நாமத்தில் ஒருவருக்கும் அன்பின் வாழ்த்துதல்கள். ஜீவ விருட்சம் என்ற தலைப்பின் கீழே தேவ சத்தியத்தை தொடர்ந்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். வேத புத்தகத்திலே வெளிப்படுத்தின விசேஷம் 22 அதிகாரம் 14 வசனத்தை வாசிக்கிற போது வேதம் இப்படி சொல்லுகிறது: ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்கள் ஆவதற்கும் வாசல்கள் வழியாய் நகரத்திற்குள் பிரவேசிப்பதற்கும் அவருடைய கற்பனைகளின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஆங்கிலத்தில் இப்படி எழுதியிருக்கிறது: Blessed are those who do his commandments, that they may have the right to the tree of life and may enter in by the gates into the city. பாக்கியவான்கள் என்று எழுதியிருக்கிறது. யார் பாக்கியவான்கள்? கர்த்தருடைய கற்பனைகளின்படி வார்த்தைகளின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். என்ன பாக்கியம்? அவர்களுக்கு ஒரு அதிகாரத்தை தருகிறார். என்ன அதிகாரமாம்? ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம். வாசல்கள் வழியாய் நகரத்துக்குள் பிரவேசிக்கிற ஒரு ஆசீர்வாதம். பிரியமானவர்களே, இன்றைக்கு அநேகர் தேவனுடைய வார்த்தையை கேட்கலாம், ஆனால் அந்த கற்பனைகளை அந்த வார்த்தையின்படி செய்கிறவர்களை வேதம் பாக்கியவான் என்று சொல்லுகிறது. அவர்களுக்குத்தான் ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம். முன்பு கவனித்தது போல ஆதியாகமம் 2 அதிகாரத்திலே வேதம் சொல்லுகிறது, ஜீவ விருட்சம் என்று ஒன்றை தேவன் உண்டு பண்ணி வைத்தார். ஆனால் மனுஷன் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனதினால் அந்த ஜீவ விருட்சத்துக்கு அவன் அணுகவே முடியாமல் தேவன் அவனை துரத்தி விட்டாராம். There was no access thereafter to the tree of life. ஆனால் இங்கே வெளிப்படுத்திய விசேஷத்திலே வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய கற்பனைகளின்படி தங்கள் வாழ்க்கையை நடத்துகிறவர்கள், தேவனுடைய வார்த்தையை கனப்படுத்தி நடத்துகிறவர்களுக்கு தேவன் அந்த அதிகாரத்தை தருகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பான சகோதரனே, சகோதரியே, நல்ல ஜீவனை நல்ல வாழ்க்கையை தருகிற தேவன் அவர். தொடர்ந்து வேதம் சொல்லுகிறது, தேவனோடு பாக்கியவானாய் இருக்க வேண்டுமென்றால் நாம் ஜெயம் கொள்ளுகிறவர்களாகவும் தேவன் நம்மை மாற்றுகிறாராம். நீங்கள் வேதத்தை வாசிக்கிற போது ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு அந்த பாக்கியத்தை தருகிறதாக வேதம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். வெளிப்படுத்தின விசேஷம் 2 அதிகாரம் 7 வசனத்தை வாசிக்கிற போது, ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதீசியின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு தேவன் ஜீவ விருட்சத்தின் கனியை தருகிறாராம். எத்தனை ஆசீர்வாதம்! நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். அதை வாழத்தான் தேவன் தமது வார்த்தைகளை தந்திருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தையின்படி தன் வாழ்க்கையை அமைக்கிறவனுக்கு ஜெயம் உண்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த உலகத்தில் ஒருவேளை நீங்கள் தேவ பிள்ளையாய் இருந்து தோல்விகளை காணுவீர்களானால் ஒன்று நிச்சயம், அந்த தோல்விகள் எல்லாம் தற்காலிகமானது. இட் இஸ் நாட் பெர்மனன்ட். அந்த தோல்வியிலேயே நீங்கள் இருக்க போவதில்லை. அந்த தோல்வியை கர்த்தர் ஜெயமாய் மாற்றுவார். வேதம் அப்படி சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்துவுடைய வாழ்க்கையிலே அவர் சிலுவையில் அறையப்பட்டார். மரண பரியந்தம் என்று போட்டிருக்கிறது. அவர் மரண பரியந்தம் கீழ்ப்படியவர் உள்ளவராகி சிலுவையிலே தன் ஜீவனை கொடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. தன்னை தாழ்த்தினார் என்று எழுதியிருக்கிறது. He obeyed the word until his death. சிலுவையிலே அறையப்பட்டதினால் இயேசு தோல்வி அடைந்தார் என்று ஒருவேளை மேலோட்டமாக சொல்லலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவர் சிலுவையிலே அறையப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே மரணத்தையும் அழிவையும் இயேசு ஜெயித்தவராக உயிரோடு எழுந்த தேவன். Glory be to God.
வேதத்திலே தானியேல் என்கிற ஒரு மனுஷனை குறித்து வாசிக்கிறோம். தேவனுக்கு பயந்து தேவனுடைய வார்த்தையை பின்பற்றின ஒரு மனுஷனை சிங்கக்கேவியிலே தூக்கி போட்டார்கள் பொறாமை நிமித்தம். பிரியமானவர்களே, அது தோல்வியாக காணப்படலாம். நிறைய பேருக்கு இன்னைக்கு என்ன வார்த்தை என்றால், என்ன மனதிலே கேள்வி என்றால், நியாயமாய் நடக்கிறோம், உண்மையாய் நடக்கிறோம், தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படிந்து நடக்கிறோம், ஆனால் எங்கள் வாழ்க்கையிலே முன்னேற்றம் இல்லை, வசதி இல்லை, உயர்வு இல்லை, நீதி கிடைக்கவில்லை, நியாயம் எங்களுக்கு கிடைக்கவில்லை, நாங்கள் அநீதியைத்தான் சம்பாதித்திருக்கிறோம், இன்னும் எங்களுக்கு நன்மை வரவில்லை, உண்மையாய் இருந்து என்ன பலன் என்று புலம்புகிறவர்களை நான் பார்த்திருக்கிறேன். ஐயா, தேவனுக்காக பயந்து நடப்பதினால் உடனே எங்களுக்கு எந்த நன்மையும் வரவில்லையே, அநியாயம் செய்கிறவன் எவ்வளவு செழிப்பாக இருக்கிறான், நாங்கள் நியாயத்தையே செய்வதினால் எங்களுக்கு என்னையா பலன் என்று புலம்புகிற முறையிடுகிறவர்களை நான் பார்த்திருக்கிறேன். ஆனால் தேவ சத்தியம் என்ன தெரியுமா? அது சிங்கக்கேபியாய் இருக்கலாம், எரிகிற சூளையாய் இருக்கலாம், நீங்கள் அங்கு போடப்படுவீர்கள். ஆனால் அந்த சூழ்நிலையிலே கர்த்தர் உங்களை ஜெயமாய் வெளியே கொண்டு வருகிறவர். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். யோசேப்பு என்கிற தேவ மனிதன் சொல்லுகிறார், எங்களுக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், அந்த தீமையை தேவன் நன்மையாய் மாற்றினார். ஆகவே தேவனுடைய வார்த்தையின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஜெயிக்கத்தான் கர்த்தர் செய்வார். அந்த முடிவை கவனியுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு நீதிமானுடைய முடிவை பாருங்கள், அது ஜெயமாக இருக்கும், நன்மையாக இருக்கும். தேவன் அந்த ஜீவ விருட்சத்தின் நன்மையை தருவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது மட்டுமல்ல, வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே, நெடுங்காலமாய் காத்திருக்கிறதில் இருதயத்தை இளைக்க பண்ணும், விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நெடுங்காலமாய் காத்திருக்குதல். ஆம் பிரியமானவர்களே, அநேக நீதிமான்கள், அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் சோர்ந்து போவதற்கு காரணம், அவர்கள் எதிர்பார்த்த நன்மை, எதிர்பார்த்த ஆசீர்வாதம் கால தாமதமாகும்போது, நேரம் எடுக்கும்போது, so many people lose heart. இருதயம் இளைக்க பண்ணுகிறது. ஐயா, இன்னும் வரவில்லையே, இன்னும் தேரவில்லையே, இன்னும் சுகமாகவில்லையே, இன்னும் திருமணம் நடக்கவில்லையே. ஆனால் வேதம் சொல்லுகிறது, விரும்பினது வரும்போதோ. உங்கள் விருப்பத்தை தேவன் அறிந்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, விருப்பத்தையும் செய்கையும் உண்டு பண்ணுகிற தேவன். அந்த விருப்பம் உங்களுக்குள்ளே கர்த்தரால் வந்திருக்கிறது என்றால், நிச்சயமாக தேவன் அந்த விருப்பத்தை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு உகந்ததாக, தேவன் உங்கள் பிரியப்படுகிற தேவனாக இருக்கிறபடியினால், அவருக்கு ஏற்ற ஒரு விருப்பம் உங்கள் உள்ளத்தில் இருக்கிற போது, அந்த விருப்பத்தை நிறைவேற்றுகிற தேவன் ஜீவ விருட்சம் போல அதை காண பண்ணுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்கள் இருதயம் இளைத்து போகாதிருக்கட்டும். உங்கள் தோல்விகளை ஜெயமாய் மாற்றத்தான் இயேசு சிலுவையிலே தமது இரத்தத்தை சிந்தினார். God will take you into a transformation. பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கை புதிதாக மாறும், உங்கள் சூழ்நிலைகள் புதிதாக மாறும். இருக்கிற இடத்திலேயே தேவன் உங்கள் தலையை உயர்த்த முடியும், ஜீவ விருட்சம் போல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் இளைத்து போக வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் வாழ்க்கை கர்த்தருடைய கையில் இருக்குமானால் அது பத்திரமாக இருக்கிறது. யூ ஆர் சேஃப் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் தி ஆல்மைட்டி காட். தேவன் உங்களை பிரகாசிக்க பண்ணுவார். ஜீவன் உண்டு, ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க தருவேன் என்று சொன்னாரே, எத்தனை பாக்கியம், எத்தனை உண்மையுள்ள தேவன் அவர். there is a tree of life, அதில் ஆரோக்கியம் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, நீங்கள் இருதயம் கலங்காதிருக்குங்கள். தேவன் சொன்னதை நிறைவேற்றுகிறார். ஒன்று மாத்திரம் நிச்சயம், நீங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு முழுவதுமாய் இசைந்து பணிந்து ஒப்பு கொடுத்திருப்பீர்கள் என்றால் நீங்கள் பாக்கியவான் தான், பாக்கியவதி தான். உலகம் 1000 சொல்லட்டும், பிழைக்க தெரியாதவள் என்று சொல்லலாம், ஞானம் இல்லாதவள் என்று சொல்லலாம், பரவாயில்லை. தேவன் நன்மையை செய்வார், அதை நிச்சயமாய் செய்வார்.
காலங்கள் எடுக்கலாம், நேரங்கள் எடுக்கலாம், பட் God will answer. உங்கள் எதிர்பார்ப்பு ஒரு நாளும், உங்கள் நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது. வேதம் அதுதான் சொல்லுகிறது. நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று. இந்த நாளிலேயும் நம்பிக்கையோடு தேவ வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, ஒருவேளை இன்றைய சூழ்நிலையிலே நீங்கள் ஒடுங்கி போயிருக்கலாம், வேதனையோடு இருக்கலாம். ஐயா, எவ்வளவு நாள் காத்திருப்பேன், மாறும் என்று காத்திருக்கிறேன், இன்னும் மாறவில்லை. கவலைப்படாதிருங்கள். கர்த்தர் உங்களுக்கு ஜீவ விருட்சத்தின் நன்மையை கட்டளையிடுகிறவர். உங்கள் வாழ்க்கை பரிசுத்தமான வாழ்க்கையை நடத்துவார். சிலருடைய வாழ்க்கை விழுந்து விழுந்து எழுந்திருக்கிறதா இருக்கிறதை தேவன் அறிவார். அடிக்கடி பாவத்திலே விழுந்து விடுகிறீர்கள். தேவன் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தையின்படி முழுதுமாய், ஆண்டவரே, நான் உம்முடைய பிள்ளையாக வாழ விரும்புகிறேன், என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லுங்கள். அந்த பலவீனத்திலே அவர் பலன் விளங்கும், நிச்சயமாய் விளங்கும். God will make you a victorious person. ஒருவேளை விக்டிமாக இருந்திருக்கலாம் நீங்கள், ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், உங்களை விக்டோரியஸ் பர்சனாக மாற்றுகிற தேவன். You will no longer be a victim but a victor. நீங்கள் ஜெயம் எடுக்கிறவர்களாய் தேவன் மாற்றுகிறவர். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பிசாசின் கிரைகளை அழிக்கும்படிக்கு தேவகுமாரன் வெளிப்பட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். உங்கள் வாழ்க்கையிலே அவர் ஆளுகை செய்வார். உங்கள் கரத்தை பிடித்து உங்களை நடத்தி செல்லுகிற நல்ல தேவன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். புதிய காரியங்களை, திருப்பங்களை ஏற்படுத்த தேவன் ஆயத்தமாய் இருக்கிறார். என்றைக்கும் உங்கள் தலை வெட்கப்பட்டு போவதில்லை. உங்கள் தலையை உயர்த்துகிற ஒரு கர்த்தர். தைரியப்படுங்கள். கர்த்தரிடத்திலே ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே, என் வாழ்க்கையை சரிப்படுத்தும், உம்முடைய வார்த்தையின்படி என் வாழ்க்கை அமையட்டும் என்று ஒப்புக்கொடுங்கள். எல்லா அநீதியையும் நீக்கி வெளிச்சத்தை கட்டளையிடுகிற ஒரு தேவன். இயேசு என்கிற நாமம் அல்லாமல் ஒரு ரட்சிப்பு கிடையாது. இயேசு என்கிற நாமத்திலே தான் ரட்சிப்பு இருக்கிறது, விடுதலை இருக்கிறது, மேன்மை இருக்கிறது, மகிமை இருக்கிறது. உங்களோடு கூட கர்த்தர் பேசுகிறவர். தைரியப்படுங்கள். அவரை நோக்கி கூப்பிடலாமா? இன்றைக்கு ஒரு அற்புதத்தை, ஒரு விடுதலையை, ஒரு பரிசுத்தத்தை உங்கள் வாழ்க்கையில் விளங்க பண்ணுவார். நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, உம்முடைய கிருபை ஒவ்வொருவரையும் தொடட்டும். ஆண்டவரே, ஒருவேளை படிப்பிலே தோல்வியாக இருக்கலாம், அரியர்ஸ் வைத்திருக்கலாம். கர்த்தருடைய கரம் இப்பொழுது அந்த பிள்ளைகளை தொடட்டும் அப்பா. தோல்வியை ஜெயமாய் மாற்றுகிற தேவன். கிருபை தாரும் ஆண்டவரே. குடும்பத்திலே ஜெயத்தை தாருங்கப்பா. எல்லா சூழ்நிலைகளையும் உடைய சமாதானம் உடைய பிள்ளைகளை ஆண்டு கொள்ளட்டும். ஐயா, காத்திருக்கிறேன், எவ்வளவு நாளாய் காத்திருக்கிறேன், என் கணவர் குடி மாறட்டும், என் கணவருடைய சுபாவம் மாறட்டும் என்று காத்திருக்கிறேன் என்று அழுகிற உம்முடைய ஆண்டவரே பிள்ளைகளை பாரும். கர்த்தர் ரட்சிக்கிறவர் அல்லவா. எல்லா குடியின் ஆவிகளை விலக்கி கணவர்மாரை ரட்சிங்க தகப்பனே. ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் தொடுங்கப்பா. குடும்பத்தில் இருக்க ஒவ்வொருவர் மேலும் உடைய கரம் அமரட்டும், உடைய நன்மை செய்கிற கரம் அமரட்டும். ஜீவ விருட்சத்தின் கனியை அவர்கள் புசிக்கத்தக்கதாக. இயேசு சீக்கிரம் வரப்போகிறீரே, உம்மோடு கூட உம்மை சந்திக்க ஆயத்தமாய் இருந்து உம்மோடு கூட வாழ்ந்திருக்கும்படி ஒவ்வொருவருக்கு அனுகிரகம் பண்ணுங்க. உம்முடைய இரத்தத்துக்குள்ள ஒவ்வொரு குடும்பத்தையும் வையும், ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரியும் அணைத்து கொள்ளும், ஆசீர்வதியும். அவர்களை பாக்கியவான்களாய் பாக்கியவதியாய் மாற்றும் தகப்பனே. மாற்றும். அவர்கள் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கட்டும். தோல்வியின் மனப்பான்மைகள் நீங்கட்டும். விழுந்து போயிருந்தாலும் அவர்கள் எழுந்து திரும்ப நடந்து உம்முடைய நாமத்தினால ஜெயத்தை எடுக்க உதவி செய்யுங்க. ஒருவரையும் தள்ளாத கர்த்தர் நீர். ஒவ்வொரு மேலும் மனது உருகி ஆசீர்வதியும். எல்லா பலவீனங்கள் மாறட்டும், சரீர பலவீனங்கள் மாறட்டும். ஆவியின் நொறுக்குதலில் இருந்து உம்முடைய பிள்ளைகளை தூக்கிவிடும், ஆரோக்கியப்படுத்தும், அற்புதங்களை காண செய்யும். இப்பொழுது நீ தொடுகிறதற்காய் ஸ்தோத்திரம். சாட்சிகளாய் நிறுத்தும். அவனுடைய இருள் வெளிச்சமாய் மாறுகிறதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் இரத்தத்தை தெளித்து ஆசீர்வாதத்தையும் ஜெயத்தையும் எடுத்துக்கொள்கிறோம். இயேசு என்கிற நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமேன். ஆமேன். God bless you.